சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி தமிழில் சொல்லுவோம் ரைட்டா. இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன, மஞ்சரின்னா என்ன? குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அவ்வளோதான். நிறைய ஃப்ளவர் இருக்கும். ஏன் இன்ஃப்ளோரசன்ஸ்னு ஒன்று இருக்கணும்? எல்லாமே சிம்பிள் ஃப்ளவராக இருந்துட்டு போக வேண்டியதானே, ஒரு தனி மலராக இருந்துட்டு போக வேண்டியதானே, ஏன் இப்படி இருக்கணும்? என்ன காரணத்துக்காக இது மாதிரி இருக்கலாம்? டு அட்ராக்ட் இன்செக்ட். யூஸ்வலி நீங்கள் இன்ஃப்ளோரசன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாப்பா, இந்த மாதிரி கொத்தா இருக்கிற மலர்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அப்படிதான் இன்ஃப்ளோரசன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். செம்பருத்தி வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தான் நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா அது பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இதுவே நீங்கள் இக்ஸோரா காக்சினியா அந்த இதுதான் சொல்லுவீங்க, நல்லா இருக்குமேம்மா. இட்லி பூ, இட்லி பூ பார்த்துக்கிறீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன ஃப்ளவரு. அப்போ அது குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் இன்செக்ட்டுக்கு ஈஸியாக கண்ணுக்கு தெரியும். இதுதான் வித்தியாசம் மோஸ்ட்லி, சரிங்களா? ரைட். அப்போ இன்ஃப்ளோரசன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசிமோஸ், சைமோஸ், அப்புறம் மிக்ஸ்டு, ஸ்பெஷலு, இப்படின்னு 4 இருக்குது. ஆனால் இவங்க ஜஸ்ட் ரெசிமோஸ்னா என்ன, சைமோஸ்னா என்னன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்கப்பா, ரைட்டா. ஸ்பெஷல் பற்றிலாம் இங்கே பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைட். நமக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதான் நமக்கு நல்லது, கரெக்டு தானே? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். ரைட். பாருங்க, a flower is a modified shoot where in the shoot apical meristem changes to floral meristem. அப்படின்னு இந்த இடத்துல நான் அன்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஆமாம், ஃப்ளவர்ன்றது a modified shoot, சரியா, மாற்று அடைந்த தண்டு, அதான் ஃப்ளவர். அப்போ சார் எப்போ சார் ஒரு பிளான்ட்ல, ஒரு தாவரத்தோட தண்டுல எப்போ சார் உங்களுக்கு ஃப்ளவர் வரும் அப்படின்னா, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது தண்டு பகுதியில் ஆக்கத்திஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கும், சரியா? ஸோ யூஸ்வலாக ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எதை உருவாக்கிட்டே போகும்? ஸ்டெம்மை தான் உருவாக்கிட்டே போகும். நீங்கள் இந்த யூஸ்வலாக அந்த நமக்கு ஃப்ளவரிங் சீசன் ஒன்று வரும், யோசித்து பாருங்கள். எல்லா சீசன்லையுமே எல்லா ஃப்ளவரும் கிடைக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் பூ டிசம்பர் மாதத்துக்கு தான் கிடைக்கும், சரியா? மற்ற டைமில் கிடைக்குமா? கிடைக்காது. மல்லிப்பூவும் ஒரு பர்டிகுலர் சீசன் வந்தால் 2000 விற்கும், ஒரு பர்டிகுலர் 3 முழம் 50 ரூபா விற்பான். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஹியூமனில் பியூபர்ட்டின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி தான் பிளான்ட்டுக்கும். பிளான்ட்டில் உங்களுக்கு லைட்டு படணும். இந்த போட்டோ பீரியாடிசம்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒளி காலத்துவம் தமிழில் சொல்லுவோம். எல்லா டைம்லையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு காலையில் 6 மணிக்கு நல்லா வெடிஞ்சுதா? ஈவினிங்கு சரி, ஓகே. இதுவே இன்னும் கொஞ்ச நாள் கூட போகட்டும், ஈவினிங் 6:45 ஆனால் கூட உங்களுக்கு வெளிச்சமாக தான் தெரியும், சரியா? அதுதான் ஃபோட்டோ பீரியாட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, லாங் டே பிளான்ஸ், ஷார்ட் டே பிளான்ஸ், மிட் டே பிளான்ஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்கப்பா. சரி, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்போ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஃப்ளவர் மெரிஸ்டமாக மாறும் அப்படின்னா, இந்த ஸ்டெம்மில் லீஃப் இருக்குல்லப்பா, லீஃபில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த மெரிஸ்டம் ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறும். இல்லைன்னா அது ஸ்டெம் ஷூட் மெரிஸ்டமாக தான் இருக்கும். இதான் கதை, ரைட்டுங்களா? அதான் சொல்கிறாங்க. ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் இன்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அது எதை உருவாக்கும்? ஃப்ளவரை உருவாக்கும் அப்படின்றாங்க, சரிங்களா? இன்டர்நோட்ஸ் டு நாட் எலங்கட் அண்ட் த ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ்ட். இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு இதான் நோடு, சரியா? இந்த ஃப்ளவருக்கு இதுக்கு இருக்கிறது இன்டர்நோட்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப எலாங்கேட்டெல்லாம் ஆகாது, சரியா? அது எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளவரில் காம்பு மட்டும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, சரிங்களா? The affix produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of leaves. சார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளவரை ஃபார்ம் பண்ணிடுச்சு, இதுக்கு கீழே என்ன ஆகும் அப்படின்னா, மேபி சின்ன சின்ன மொட்டுகள் ஃபார்ம் ஆகுமா? அதான் அங்கே சொல்கிறாங்க. The apex produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of leaves. சார் இது மாட்டும் நீட்டாக போயிட்டே இருந்தால் கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, அவரை
அவரை இருக்கு இல்லையா, அவரையுடைய இது ஏன் இங்க வச்சுக்க, எதுக்கு நமக்கு இங்க விட்டு நம்ம எங்க போறோம். இப்ப இதோட நோடு இங்க நின்றுடுச்சுப்பா. இதுக்கப்புறம் இங்க ஃபார்ம் ஆகுது இல்ல, இது என்னது, இதுவும் நோடு தான், இதுவும் நோடு தான், இதுவும் நோடு தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளோரல் மெரிஸ்டம் வந்த பிறகு, மலர் ஆக்கத்திஸ் வந்த பிறகு ஒவ்வொரு நோடுல இருந்தும் உங்களுக்கு என்னதான் வருமா, ஃப்ளவர் தான் வரும் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ். இலைக்கு பதிலா ஃப்ளவர் தான் வரும். அதான் அந்த பாயிண்ட். சரிங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ்னா அதான் அர்த்தம்ப்பா. ஓகேவா. when a shoot if transforms into a flower it is always solitary அப்படின்னா என்ன அர்த்தம். சார் தண்டினுடைய நுனி பகுதி, சரியா, தண்டோடைய நுனி பகுதி இதான் தண்டு. இந்த நுனி பகுதி எதை ஃபார்ம் பண்ணுது, ஹெவி ஒரு ஃப்ளவரா ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, ஞாபகம் வச்சுங்க, ஸ்டெம்முடைய டிப் பொசிஷன் ஒரு ஃப்ளவரா ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இட் ஆல்வேஸ் சாலிட்டரி ஃப்ளவர். சாலிட்டரினா தனி மலர், தமிழ்ல என்ன சொல்லுவோம், தனி மலர், அது மட்டும்தான் அங்க இருக்கும். சரிங்களா. the arrangement of flowers on the floral axis is termed as inflorescence. சார் இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன சார், ஃப்ளவர்ஸ்லாம் ஃப்ளோரல் ஆக்சிஸ்ல, சார் இந்த இடத்துல கவனிக்கணும்ப்பா. நீங்க இது வரைக்கும் ஸ்டெம்முன்னு வச்சுக்கோ, ஸ்டெம்முக்கு மேல இதான் ஃப்ளவர், ரைட்டா, இது ஃப்ளோரல் ஆக்சிஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, இப்போ எப்படி லீஃபுக்கு வந்து பீட்டியோல் சொல்றோமா, பெடங்கல். வெரி குட். இது பேர் என்னதுங்க, மலர் அச்சு தமிழ்ல, அது மலர் அச்சு. இங்க போய் பீட்டியோல்னு சொல்றக்கூடாது, அதுதான் இங்க முக்கியம். ஓகேவா, ரைட். Depending on the whether the affix gets developed into a flower or continues to grow, two major types of inflorescence are defined. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது இல்லையா, வெதர் மேல ஃப்ளவர்ல முடியுதோ அல்லது ஷார்ட்டா இருந்துட்டு, சப்போஸ் இது இல்லாம யோசித்து பாரு, இது இல்லாம இருக்குதுன்னா என்ன ஆயிட்டே இருக்கும், ஃப்ளவரை உருவாக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்ப இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸோடைய குரோத்தை அடிப்படையாக கொண்டு, வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு ரெசிமோஸ், இன்னொன்னு சைமோஸ். சரிங்களா, ரைட். இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் கண்டினியூஸா குரோ ஆகுதா, குரோ ஆச்சுன்னா, மலரச்சு தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அது ரெசிமோஸ். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கண்டென்ஸ் ஆச்சுன்னா சைமோஸ் ராஜா. அதுதான் இங்க பார்ப்போம், பாரு. ஓகேவா. In racemose type, the inflorescences, the main axis continues to grow. The flowers are borne laterally in an acrophysis. ஒன்றும் இல்லடா தம்பி, இங்க பாருங்க, கவனிங்க. இது இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ், மஞ்சரி அச்சு, ரைட்டா. இதுல என்ன சொல்றாங்க, இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் கண்டினியூஸா வளர்ந்துகிட்டே போகுது, ரைட்டா. உங்களுக்கு இது என்னது, என்னது இது, ஃப்ளவர். இது என்னதுங்க, ஃப்ளவர். இப்ப இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்டெஃபினிட் growthன்னு சொல்லுவாங்க, ஆர் அன்லிமிட்டெட் growth. தொடர்ச்சியா இது என்ன ஆகும், அந்த படங்கள் வளர்ந்துகிட்டே போகும். ஃப்ளவர்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் an acropetal order அப்படின்னா என்ன, அடியில மெச்சூர் ஃப்ளவர் அட் த பேஸ், யங் ஃப்ளவர் அட் த டிப். முதிர்ச்சி அடைந்த மலர் அடிப்பகுதியிலும் இளமலர் நுனியிலும் இருந்தால் அதுக்கு பேரு என்னதுங்க, ஆக்ரோபிட்டல் சக்சஷன். ஆக்ரோபிட்டல்னா அதான் அடி முதல் நுனி நோக்கிய வரிசை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது இதுல இன்னொன்னு இங்க கொடுக்கலப்பா, அதாவது ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ், மலர் மலரக்கூடிய வரிசை. இதுல எந்த ஃப்ளவர் ஃபர்ஸ்ட் பூக்கும், சென்டர் டு பெரிபரலா, பெரிபரல் டு சென்ட்ரா, எப்படி ஃப்ளவர் பூக்குன்ற வரிசை வெளியிலிருந்து உள் நோக்கியதா, உள்ள இருந்து வெளி நோக்கியதா, வெளியிலிருந்து உள்ள, வெளியிலிருந்து உள்ள. சரி, அது என்ன சொல்லுவீங்க, அது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குல்ல, சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல். இதுல எது சொல்லுவீங்க, பெரிபரல் டு சென்டர் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல், சரியா. சென்டர் டு பெரிபரல்னா சென்ட்ரிஃபியூகல், சரியா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, நம்ம புக்ல கொடுக்கல, இதுதான் நமக்கு. ஒண்ணு இல்ல, ரெசிமோஸ்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இன்டெஃபினிட் growth, சரியா, மஞ்சரி அச்சானது தொடர்ச்சியாக வளரணும். ரெண்டாவது ஃப்ளவர்ஸ் ஃபார்ம்ட் இன் an acropetal order, மலர்கள் அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில வளரணும். அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தா அது என்னது, ரெசிமோஸ். அதுக்கு பேரு ரெசிமோஸ். ஓகேவா, இது புரிஞ்சிச்சா, ரைட். அடுத்தது சைமோஸ். இன் சைமோஸ் அதுக்கு ஆப்போசிட்,
In cymose type of inflorescence, the main axis dominates in a flower. சார் மைய அச்சு என்ன ஆகுது? ஒரு மலரில் முடியும். மைய அச்சு ஒரு ஃப்ளவர்ல முடியும். hence the limited growth. அதுக்கு மேல இந்த இன்ஃப்ளோரன்ஸ் ஆக்சிஸ் வளர முடியுமா? ஒரு ஃப்ளவரை உருவாக்கிச்சுன்னா அவ்வளவுதான். மேபி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஆர் born on பேசிபீட்டல் ஆர்டர். இந்த இடத்துல எஸ், இது பட், லீஃப் இல்லை, என்னது பட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், மல்லிப்பூ. மல்லிப்பூவில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஃப்ளவரை இது பண்ணிட்டு நின்றுடும். சரிங்களா? அந்த இங்க என்ன ஆர்டர்னு சொல்றாங்க? பேசிபீட்டல் ஆர்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நுனி முதல் அடி நோக்கிய வரிசை. சரிங்களா? உங்களுக்கு மேல மெச்சூர் ஃப்ளவர் இருக்கும், கீழே யங் ஃப்ளவர் இருக்கும். மல்லிப்பூ செடியில கொத்தா பறிச்சிங்கன்னா இப்படி தான் பாருங்க. சரி, இதுக்கு பேர் என்னதுங்க? என்னது? சைமோஸ். அப்ப அதுக்கு அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் நீங்க சைமோஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ரைட், அவ்வளவுதான். இது வேற எதுவும் இங்க கொடுக்கல. இது வந்து ரெசிமோஸ். இன்ஃப்ளோரன்ஸ் ஆக்சிஸ் கண்டினியூஸா க்ரோ ஆகிட்டே இருக்கும்பா. ரைட்டுங்களா? ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சைமோஸ். அப்ப மஞ்சரி அச்சு ஒரு மலரை உருவாக்கி நின்றுடுது. அதோடைய லேட்ரல் சைடில் என்ன ஆகுது? யங் ஒன்ஸ். இல்லைன்னு இதை மட்டும் எடுத்துக்க, இதை மட்டும் எடுத்து பாரு. ஸோ டிப்ல மெச்சூர் ஃப்ளவர் மேலே இருக்குது, யங் ஃப்ளவர் அட் த பேஸ். சரியா? இப்படி இருந்தால் அது பேர் என்னது? சைமோஸ். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரெசிமோஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ரெசிமோஸ் இது வந்து என்னதுன்னா ஆவாரம்பூ. கேள்விப்பட்டுக்கிறியா? ஆவாரம்பூ இப்படி தான் இருக்கும். ரைட்டா? இது மல்லிப்பூ இந்த மாதிரி இருக்காது, அது ஏதோ ஒரு ஃப்ளவர். மல்லிப்பூ ஒன்றா ஞாபகம் வச்சுக்கங்க சைமோஸுக்கு. அதான் எக்ஸாம்பிள். சரிங்களா? ரைட், இதோட இன்ஃப்ளோரசன்ஸு முடியுது. ஓகே.